அம்பிகைக்கு நாம் கொண்டாடக்கூடிய நவராத்திரியின் 9 நாட்களிலும் அம்பிகைக்கு என்னென்ன அலங்காரம் செய்ய வேண்டும், என்னென்ன பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும், என்ன நைவேத்தியம் செய்ய வேண்டும், அந்த வழிபாட்டிற்கான பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் நாளான அன்று நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகை மகேஸ்வரியாக அசுரர்களான மதுக்கைடவர்களை அழித்தவளாக காட்சி கொடுக்கிறாள். அப்பொழுது 2 வயது சிறுமியை குமாரியாக பாவித்து வணங்குதல் வேண்டும். அன்றைய திதி பிரதமை திதி. கோலமாக இட வேண்டியது அரிசி மாக்கோலம் அல்லது பொட்டு கோலம் இட வேண்டும். மல்லிகை, செவ்வரளி அல்லது வில்வத்தால் அம்பிகையை அர்ச்சனை செய்வதும் அலங்காரம் செய்வதும் செய்ய வேண்டும். வெண்பொங்கல், சுண்டல், பழம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், மொச்சை, பருப்பு வடை ஆகியவற்றை அம்பிகைக்கு நைவேத்தியம் செய்யலாம். இயன்றால் அனைத்தையும் நைவேத்தியமாக வைக்கலாம். இயலாவிட்டால் ஏதேனும் ஒன்றையாவது நைவேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். இந்த நாளில் அம்பிகையை வழிபடும் பொழுது நம்முடைய செல்வம் பெருகும், ஆயுள் அதிகரிக்கும். 2ஆம் நாளில், நவராத்திரியின் 2ஆம் நாளில் அம்பிகையை மகிஷாசுரனை வதம் செய்த ராஜராஜேஸ்வரியாக வணங்க வேண்டும். இந்த நாளில் 3 வயது சிறுமியை கௌமாரியாக பாவித்து வழிபடுதல் வேண்டும். கௌமாரி என்றால் முருகனுடைய சக்தியாக வைத்து வழிபட வேண்டும். இந்த நாள் துவிதியை திதியில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் கோதுமை மாக்கோலம் இட்டு வழிபாடு செய்ய வேண்டும். முல்லை, கொன்றை, சாமந்தி, சம்பங்கி ஆகிய மலர்களால் அர்ச்சனை அலங்காரம் செய்ய வேண்டும். துளசி தளத்தை பயன்படுத்த வேண்டும். தயிர் வடை, வேர்க்கடலை, சுண்டல், எள் சாதம், புளியோதரை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றையோ அல்லது என்றால் அனைத்தையுமோ நைவேத்தியமாக வைத்து அம்பிகையை வழிபாடு செய்தல் சிறப்பு. இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய நோய்கள் ஏதாவது நமக்கு இருந்தால் நம்முடைய நோய்கள் தீரும். நோய்கள் தீர்ந்து நமக்கு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை அமையும், ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும். இது 2வது நாளில், நவராத்திரியின் 2வது நாளில் அம்பிகையை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பேராகும். 3வது நாளான அந்த திருதியை திதி என்று அம்பிகையை வாராகியாக வழிபாடு செய்வோம். வாராகியாக என்றால் விஷ்ணுவுடைய சக்தி, வராக ரூபத்துடைய சக்தியான வாராகியாக வழிபாடு செய்கிறோம். இந்த நாளில் 4 வயது சிறுமியை அம்பிகையாக பாவித்து வழிபட வேண்டும். இந்த திருதியை நாளில் கொண்டாடப்படக்கூடிய இந்த 3ஆம் நாள் விழாவில் அம்பிகைக்கு மலர் கோலம் இட்டு வழிபட வேண்டும். மலர்களால் கோலம் இட்டு அம்பிகையை வழிபடுதல் சிறப்பு. இந்த நாளில் சண்பகம் அல்லது குங்குமத்தால் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். சண்பக பூக்கள் அல்லது குங்குமம் கொண்டு அம்பிகைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். கோதுமை பாயசம், சர்க்கரை பொங்கல், காராமணி சுண்டல் இவற்றால் நைவேத்தியம் செய்ய வேண்டும். இந்த 3மே நைவேத்தியம் வைக்கலாம் அல்லது ஏதேனும் ஒன்றையாவது அம்பிகைக்கு நைவேத்தியம் வைக்க வேண்டும். இந்த நாளில் அம்பிகையை வழிபடும் பொழுது நமக்கு குறைவில்லாத வாழ்க்கை கிடைக்கும். எந்த இதிலுமே பற்றாக்குறை என்பது இல்லாமல் நல்ல நிறைவான வாழ்க்கையை அம்பிகை நமக்கு குறைவின்றி அருள்வாள். 4ஆம் நாளான அன்று மகாலட்சுமி சிம்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் வழிபடுவது சிறப்பு. இந்த நாளில் 5 வயது சிறுமியை ரோகிணியாக பூஜித்தல் வேண்டும். ரோகிணி அப்படிங்கிறது தெரியும், சந்திரனுக்கு பிரியமான தேவி ரோகிணி. ரோகிணியாக பூஜித்தல் சிறப்பு. மகாலட்சுமி என்பவள் சந்திர சகோதரி. இந்த ரோகிணியாக பூஜிக்க வேண்டும். இது சதுர்த்தி திதியில் வரக்கூடியது. கோலம் அட்சதையால் கோலம் இட வேண்டும். செந்தாமரை மலர்கள் மற்றும் ரோஜா பூக்களால் அர்ச்சனை செய்வதும் அலங்காரம் செய்வதும் செய்தல் சிறப்பு. இந்த நாளில் பால் பாயசம், கல்கண்டு சாதம், பட்டாணி சுண்டல், அவல் கேசரி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை அம்பிகைக்கு நைவேத்தியம் வைத்தோ அல்லது முடிந்தால் அனைத்தையும் நைவேத்தியம் வைத்தோ வழிபடுவது மிக மிகச் சிறப்பு. இந்த நாளில் மகாலட்சுமியை, செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை நாம் வழிபடுவதன் மூலம் நமக்கு என்ன பேரு கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கடன் தொல்லைகள் தீரும். கடன் தொல்லைகள் தீருது அப்படின்னு சொன்னாலே நம்முடைய செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது அர்த்தம். 5வது நாளில் அம்பிகையை சும்ப நிசும்பர்களை வதம் செய்த மோகினியாக வணங்குதல் வேண்டும். மோகினி அப்படிங்கிறது விஷ்ணு எடுத்த மோகினி அவதாரம். அந்த மோகினியாக வணங்குதல் வேண்டும். 6 வயது சிறுமியை வைஷ்ணவியாக பாவித்து வணங்குதல் சிறப்பு. இது எந்த திதியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமி திதியில் வரும். இந்த பஞ்சமி திதியில் வரக்கூடிய நாளன்று கடலை மாவால் கோலம் இட வேண்டும்.
கதம்ப பூக்களால் அலங்காரம் செய்யலாம், அர்ச்சனை செய்யலாம். மறிக்கொழுந்தால் அர்ச்சனை அலங்காரங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பால் சாதம், சுண்டல், பாயசம், சர்க்கரை பொங்கல் இவற்றை நைவேத்தியம் செய்து அம்பிகை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய நியாயமான கோரிக்கைகள், நம்முடைய நியாயமான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அம்பிகையுடைய அருளால். மோகினி அப்படிங்கிறவளே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மோகனம் அப்படின்னாலே அந்த விருப்பம் அப்படின்னு அர்த்தம். மோகினி நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவாள். 6ஆம் நாளில் அம்பிகை சண்டிகையாக காட்சி கொடுக்கிறாள். அப்பொழுது சர்பாசனத்தில் வீற்றிருப்பாள். 7 வயது சிறுமியை காளிகையாக எண்ணி வழிபடுதல் சிறப்பு. இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷஷ்டி திதியில், நவராத்திரியில் வரக்கூடிய ஷஷ்டி திதியில் இந்த வழிபாடு செய்வோம். இந்த வழிபாட்டின் பொழுது கடலை மாவால் கோலம் இட வேண்டும். பூக்கள் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரத்தை பயன்படுத்தலாம். செம்பருத்தி பூக்கள், சம்பங்கி பூக்களை பயன்படுத்தலாம். செம்பருத்தி பூக்கள் அப்படிங்கிறது காளிக்கும் ரொம்ப பிரியமான பூ, மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிரியமான பூ. இந்த நாளில் தேங்காய் சாதம், பழ வகைகள், பாசிப்பயிறு சுண்டல் ஆகியவற்றை அம்பிகைக்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவதல் மிக மிக சிறப்பு. இந்த நாளில் வழிபாட்டை செய்வதன் மூலம் அம்பிகையுடைய அருளால் நம்முடைய கவலைகள் தீர்ந்து நமக்கு ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் நமக்கு பரிபூரண வெற்றி கிடைக்கும். 7வது நாளில் அம்பிகையை பொற்பீடத்தில் அமர்ந்திருப்பவளான சாம்பவி துர்க்கையாக வழிபடுகின்றோம். இந்த நாளில் 8 வயது சிறுமியை பிராமியாக நினைத்து வழிபட வேண்டும். 8 வயதான சிறுமியை பிராமியாக பாவித்து வணங்குதல் வேண்டும். இது சப்தமி திதியில் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் மலர் கோலம் இட வேண்டும். மல்லிகைப்பூ, முல்லை, தும்பை, தாழம்பூ இவற்றால் அம்பிகைக்கு அர்ச்சனைகள் செய்யலாம், அலங்காரங்கள் செய்யலாம். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல மலர்களை பயன்படுத்தி அம்பிகைக்கு அர்ச்சனைகள், அலங்காரங்கள் செய்யலாம். எலுமிச்சை சாதம், வெண்பொங்கல், கொண்டைக்கடலை சுண்டல், முந்திரி பாயசம், புட்டு ஆகியவற்றை அம்பிகைக்கு நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். இந்த நாளில், இந்த 7ஆம் நாளில், நவராத்திரியின் 7ஆம் நாளில் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரும்பியது கிடைக்கும். விரும்பியது கிடைக்கும் அப்படின்னா நியாயமான நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும். அடுத்தது 8ஆம் நாளில் அம்பிகை நரசிம்மியாக, நரசிம்மதாரிணி அப்படின்னு சொல்லுவாங்க, நரசிம்மியாக, அதாவது நரசிம்மருடைய சக்தியாக அம்பிகையை வழிபட வேண்டும். இரத்த பீஜனை வதம் செய்தவளாக வழிபட வேண்டும். இந்த நாளில் 9 வயது சிறுமியை கௌரியாக பாவித்து வணங்குதல் சிறப்பு. இந்த விழா எப்பொழுது கொண்டாடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரியின் அஷ்டமி நாளில் அம்பிகையை இவ்வாறு வழிபட வேண்டும். அந்த நாளில் தாமரை பூவால் மலர்கோலம் இட வேண்டும். வெண்தாமரை, சம்பங்கி, நந்தியாவட்டை பூக்களால் அம்பிகைக்கு அலங்காரமும் அர்ச்சனையும் செய்து வழிபட வேண்டும். நைவேத்தியம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பால் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, மொச்சை இவற்றை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். இந்த நாளில், இந்த 8ஆம் நாளில் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றும். நல்ல எண்ணங்கள் தோன்றினாலே வாழ்க்கையே நன்றாக இருக்கும். அம்பிகையுடைய அருளால் நல்ல எண்ணங்கள் தோன்றும். 9ஆம் நாளில் அம்பிகையை பரமேஸ்வரியாக, திரிசூலத்துடன் இருப்பவளாக நாம் வணங்க வேண்டும். இந்த நாளில் 10 வயது சிறுமியை சாமுண்டியாக வழிபடுதல், சாமுண்டியாக பாவித்து வழிபடுதல் சிறப்பு. இது நவமி திதியில் கொண்டாடப்படுகிறது. வாசனை பொடி கொண்டு கோலம் இட வேண்டும். துளசி, வெள்ளை நிறப்பூக்கள், வெண்மையான நிறத்தை உடைய நிறைய பூக்கள், எந்த பூக்கள் வேண்டுமென்றாலும் பயன்படுத்தலாம். துளசி, வெண்மை நிறப்பூக்கள், தாமரை, மறிக்கொழுந்து ஆகியவற்றால் அம்பிகைக்கு அர்ச்சனை, அலங்காரங்கள் செய்து வழிபடுவது மிக மிகச் சிறப்பு. உளுந்து வடை, சர்க்கரை பொங்கல், எள் பாயசம், கேசரி இவற்றை நைவேத்தியம் செய்து வழிபடுதல் சிறப்பு. இவற்றில் அனைத்தையும் முடிந்தால் நைவேத்தியம் செய்வது சிறப்பு. இதில் முடியாவிட்டால் ஏதேனும் ஒன்றையாவது நைவேத்தியம் செய்ய வேண்டும். இந்த நாளில் அம்பிகை வழிபடுவதன் பலன் நம்முடைய சந்ததி நன்றாக வாழும், சந்ததி வளர்ச்சி அடையும். 10ஆம் நாளில் அம்பிகை விஜயாவாக, பார்வதியின் ஸ்தூல வடிவமாக காட்சி கொடுக்கின்றாள். இது தசமி திதியில், அந்த வெற்றி அடைந்த திதியில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளன்று மலர்களால் கோலம் இட வேண்டும். பலவிதமான
புஷ்பங்களால், நானாவித புஷ்பங்கள், பத்திரங்கள், தளங்களால் அம்பிகைக்கு அர்ச்சனை அலங்காரங்கள் செய்து வழிபடுவது சிறப்பு. இந்த நாளில் பால் பாயசம், இனிப்பு வகைகள், சித்தாரன்னம் ஆகியவற்றை அம்பிகைக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபடுதல் மிகச் சிறப்பு. இந்த நாளில் வழிபட்டால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்? அம்பிகையை இந்த விஜயதசமி நாளில் அம்பிகை வழிபாட்டின் மூலம் நாம் அடையக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இந்த 9 நாட்கள் வழிபடக்கூடிய அத்தனை பலன்களும் இந்த 10வது நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் அடைய முடியும். இந்த நவராத்திரி நாளில் அம்பிகையுடைய அருளை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.